I'm divorced. I think 3-4 years back. You don't have to be sorry, because I'm not sorry. ரொம்ப குவாய்ட் ஆகிடுவேன். அந்த பர்டிகுலர் விஷயம் என்னை எது பாதிக்குதோ அதை பற்றி பேசவே மாட்டேன். மிச்சம்லாம் பேசுவேன், விளையாடுவேன், சிரிப்பேன், அவ்வளோ கஷ்டமாக ரொம்ப ரொம்ப ஜாலியாக பேசுவேன். பட் அதை பற்றி மட்டும் பேச விஜய் டிவி ஆங்கரான டிடி தனக்கு ஏன் டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னும் அதனால் அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னும் அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்னு ஓப்பனப்பாக சில விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் தான் இப்போ வைரலாக பலராலையும் பார்க்கப்பட்டுட்டு வருது. டிடி அவங்களோட 5 வயசுலேருந்தே ஸ்டேஜ் ஏறி ஆங்கரிங் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒன் ஆஃப் த டாப் ஆங்கராக இருந்துட்டு இருக்காங்க. தனுஷ், விஜய், கமல்ஹாசன் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட மூவி ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே இவங்க தான் மெயின் ஆங்கராக இருந்துட்டு இருப்பாங்க. மேலும் விஜய் டிவி டிடியோட அக்கா தான் எதிர்நீச்சல் சீரியலில் லீட் ரோல் பண்ணி நடிச்சிட்டு இருக்க பிரியதர்ஷினி. இவங்களுமே ஒன் ஆஃப் த ஆங்கராக தான் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் கொஞ்ச நாளாகவே இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு டாப் ஆங்கராக தான் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 2014 தான் மேரேஜ் ஆச்சு அப்படின்னும் 2017 டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க எதுக்காக டிவோர்ஸ் பண்ணாங்க, என்ன ஆச்சு அப்படின்ற காரணம் இன்னும் பலருக்கும் தெரியாம தான் இருந்துச்சு. அந்த வகையில் தனக்கு ஏன் டிவோர்ஸ் ஆச்சு, எந்த மாதிரி சூழ்நிலையாக டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்ற விஷயத்த முதல் முறையாக ஓப்பன் அப்பா டிடி சொல்லியிருக்காங்க. நான் உடல்நல பிரச்சனையால் தொடர்ந்து இப்போ வரைக்கும் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் என்னோட ஒர்க்கை நான் கான்ஃபிடென்ட்டாக நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னை இந்த அளவுக்கு வச்சிருக்க கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். எனக்கு விவாகரத்து ஆனது தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. அதே நேரம் நான் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு அந்த முடிவை எடுத்தேன். எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் ரம்யா கிருஷ்ணன் மேம் கூட ஒரு லைவ்ல இருந்தப்ப எனக்கு விவாகரத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற நியூஸ் தெரிய வந்துச்சு. அப்போவே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத மனசில் நான் உணர ஆரம்பித்தேன். உண்மையிலேயே அந்த விவாகரத்து என்னை ரொம்ப அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்குன்னு தான் சொல்லணும். அதனால் நான் ரொம்ப மனசளவில் பாதிக்கப்பட்டுட்டேன். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள விட எனக்கு தான் அதில் பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன். அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிட்டு அடுத்து இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணேன். அந்த ஆப்ரேஷனை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நிறைய ஆப்ரேஷன் என் உடம்புல நடந்துக்கிட்டே இருந்துச்சு. என் கூட சப்போர்ட்டாக இருக்கவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வாழ்க்கைனா என்ன அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்காங்க.